இன்னும் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் அலவுட். அந்த மாதிரி ஒவ்வொரு டீமுமே வந்து 2 ஃபாரின் பிளேயர்ஸ் சைன் பண்ணுவாங்க. இதையும் தாண்டி கோல்பேக் டீல் ஒரு டீல் ஒன்று இருக்கு. இந்த டீலை பத்தி பேசணும்னா செப்பரேட் வீடியோ அதை பத்தி பேசணும். ஏன்னா பெரிய விஷயம், அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. பட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த நான் யூரோப்பியன் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இவங்க வந்து யூரோப்ல வந்து ஒரு ஸ்போர்ட் விளையாடும் போது, ஸ்பெசிஃபிக்கா கிரிக்கெட், ஹேண்ட்பால் அப்படின்னு ரக்பி அப்படின்னு ஆடும்போது, அவங்க ரொம்ப வருஷமா இந்த இங்கிலாந்து இங்க யூரோப்பியா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த டீலை வந்து சைன் பண்ணுவாங்க. which means that அவங்க என்னதான் நான் யூரோப்பியன் பிளேயரா இருந்தாலும் அவங்க வந்து ஓவர்சீஸ் பிளேயரா வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து அந்த இது. அதனாலதான் நிறைய சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் இங்க வந்து ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம டீம்ஸ் பத்தி பாக்குறப்ப பார்ப்போம். பட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம், அந்த டீன் எல்காரா இருக்கட்டும், சைமன் ஹார்மர்னு ஒரு எஸ்எக்ஸோட கேப்டன் அவரா இருக்கட்டும், ஃபாஃப் டுப்ளசிலாம் கூட இந்த டீல சைன் பண்ணிருக்காரு. காலின் இன்கிராம் கிளமோர்கன்ல ஆடுவார் அவரு. அப்புறம் ஏன் இவ்வளவு சொல்ல போனா இந்த ரைலி ருசவ் அவர் பார்த்தோம்ல, அவர் ஆக்சுவலி ரீசென்ட் டைம்ஸ்ல அவர் சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல ஆடி ஐபிஎல் எடுத்தாங்கல்ல, அது காரணம் என்னது, இந்த லீக் தான். இங்க வந்து அவர் சாமர்செட்டுக்கு அடிச்சதுக்கு அப்புறம் தான் எப்பா இப்படி இருக்காருப்பா ரைலிலசோ அப்படின்ட்டு வந்து சவுத் ஆப்பிரிக்காவே வந்து இவரை கண்டுபிடிச்சு திரும்ப அவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்து திரும்ப ஐபிஎல் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ரைலி ருசோ வந்து இந்த லீக் மூலியமா பெனிஃபிட் ஆன ஒரு பிளேயர். சரிங்களா? இதுல டீல் என்னன்னா, இங்க டீல் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களோட ஹோம் நேஷனுக்கு வந்து ஆடக்கூடாதுன்னு இருக்கு. பட் அந்த கோல்பேக் டீல் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து ஸ்கிராச் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி அந்த பிரெக்சிட்னு ஒரு விஷயம் இருந்துச்சுல, ரொம்ப பொலிட்டிக்கலா போக விரும்பல. பட் யூரோப் வந்து இங்கிலாந்து வந்து அந்த பிரெக்சிட்ல இருந்து வெளியே வந்ததுனால அவங்க வந்து இந்த கோல்பேக் டீல் இப்ப பெருசா ஃபாலோ பண்றது இல்ல. சரிங்களா? சோ இது வந்து நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். இதுல நம்ம பார்க்கக்கூடிய டீம்ஸ் எல்லாமே இதே டீம்ஸ் தான், வித் இதே நேம்ஸ் தான் வந்து அக்ராஸ் கவுண்டி சாம்பியன்ஷிப்பும் ஆடுவாங்க, ஒன் டே கப்பும் ஆடுவாங்க. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது T20 வைட்டாலிட்டி பிளாஸ்ட் மட்டும் தான். சரிங்களா? அந்த வைட்டாலிட்டின்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி அது வந்து ஸ்பான்சர் நேம் தான். முன்னாடி வந்து இந்த ஸ்பான்சர் நீங்க நாட்வெஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ப்ராவிடென்ட் இருந்துச்சு, அதுவும் ஒரு கம்பெனி தான். ப்ராவிடென்ட் T20 லீகா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு டீலும் சைன் பண்ணுவாங்க. நம்ம எப்படி பெப்சி ஐபிஎல், டாடா ஐபிஎல் சொல்றோம்ல, அதே மாதிரி தான். அதே மாதிரி ஒன் டே கப்புக்கு வந்து ராயல் ஒன் டே கப்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அது வந்து ஸ்பான்சர்ஷிப் ரீசனுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த லீகோட இன்ட்ரடக்ஷன்.